எல்லாருக்கும் வணக்கம். ஆலிஸ்வில் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நம்ம நிறைய விஷயங்கள்ல பேசிட்டு இருக்கோம். ஓராவை பற்றி பேசினோம் அண்ட் பாஸ்ட் லைஃப் ரெக்ரெஷனை பற்றி பேசினோம். இன்னைக்கு என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக் மேஜிக். பிளாக் மேஜிக் அப்படிங்கிறது உண்மையா பொய்யா? தயவுசெய்து கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். பிளாக் மேஜிக்குங்கிறது வந்து உண்மை, ஆனால் அது நம்மளை வந்து ரிசீவ் பண்ணாமல் நம்மளுடைய ஓராவை கிளென்ஸ் ஆக முடியுமா? கண்டிப்பாக வைத்து கொள்ளலாம். அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. ஸோ நம்ம வந்து அந்த பிளாக் மேஜிக் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னாக்க, ஒருத்தருடைய செயல்களை முடக்கிறதுக்காக சில வைப்ரேஷன்ஸ் ஸ்பெல்ஸ் மாதிரி, அதாவது மந்திரங்கள் மாதிரி சொல்லி அனுப்புறது. ஏவல், பில்லி, சூனியம், இந்த மாதிரி நிறைய இருக்குது. பிளாக் மேஜிக்லேயே நிறைய இருக்குது. அதை வந்து நம்ம எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்ம த்ரூ ஸ்பிரிச்சுவல் லைனில் இருக்கிறவங்கள அது வந்து சீக்கிரமாக வந்து டச் பண்ணாது. ஏன்னா நம்மளோட ஓரை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பிக்காக இருக்கும். ஸோ அதனால் டக்குன்னு வந்து நம்மளை வந்து அந்த பிளாக் மேஜிக்கோ இல்லை வந்து வேறு ஏதாவது ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் யாராவது அனுப்புனாலோ வந்து வராது. அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னாக்கா, நம்மளுடைய எண்ணங்கள், திருப்பி திருப்பி நான் சொல்கிறது அதுதான், எண்ணங்கள், செயல்கள், சிந்தனைகள், நினைவுகள் எல்லாத்தையுமே பியூரிஃபைடாக வச்சுக்கணும். பியூரிஃபைடாக அகம் பிரம்மாஸ்தின்னு சொல்லுவோம். அகம் என்றால் இருதயம், பிரம்மன் என்றால் நம்மளை படைத்தவர், அதில் ஆஸ்தி அப்படின்னாக்கா அதில் ஆளுகை செய்கிறார் அப்படின்னு அர்த்தம். நம்ம எவ்வளோக்கு நம்மளுடைய ஹார்ட்டை வந்து யாருக்குமே எந்த ஒரு கெடுதலுமே நினைக்காம, நமக்கு கெடுதலே செய்கிறவங்க கூட நல்லா இருக்கணும்னு நம்ம நினைக்க ஆரம்பிச்சிட்டோம்னா நம்மளுடைய இருதயம் வந்து ரொம்ப பியூரிஃபைடாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் தான தர்மங்களை செய்யறதும், இந்த கையில் செய்யறது இந்த கைக்கு தெரியாத அளவுக்கு அதை வந்து நம்ம வந்து செய்யறச்சே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கர்ம வினைகள் வந்து குறையிற மாதிரி நம்மளுடைய ஓரா வந்து நமக்கு கண்ணுக்கு தெரியாம அது பிக் ஆகும். ஓரான்னு என்னடா இந்த மேடம் வந்து சொல்லிட்டே இருக்காங்களேன்னு கூட நீங்கள் நினைக்கலாம். உண்மை, ஓராங்கிறது நிச்சயமா உண்மை. ஏன்னா எப்படி வந்து கர்ப்பப்பை இத்தினூண்டு தான், நீங்கள் கர்ப்பப்பையினுடைய சைஸை பார்த்தீங்கன்னா இந்த கையை மூடினா அதான் சைஸு. அந்த கர்ப்பப்பைக்குள்ள இத்தனை பெரிய குழந்தை வந்து பிறக்கிறதோ, கடவுளுடைய ஒவ்வொரு படைப்புகளுமே அற்புதமானது. நம்மளுடைய உடம்பை இயக்கிறதுக்குன்னு முக்கியமான 7 சக்கரங்களை வந்து நம்மளுடைய உடம்புல வச்சிருக்கிறார். அந்த 7 சக்கரங்களும் இந்த ஓராவும் தான் நம்மளுடைய ஃபுல் பாடியையும் மைண்டையும் கண்ட்ரோல் பண்ணுறது. ஸோ அப்போ மைண்டை வந்து நம்ம எங்கேயோ இருக்கிறவங்களுக்கு இங்கேருந்தே நம்ம பாசிட்டிவ் வைப்ஸ் அனுப்பி அவங்களுக்கு ஹீல் பண்ண முடியுமா அப்படின்னா நிச்சயமாக பண்ண முடியும். அப்படின்னா என்ன, மைண்ட் டு மைண்ட் கனெக்ஷன் தான். ஸோ இதை பற்றி தொடர்ந்து பேசுவோம். பிளாக் மேஜிக் இருக்கா இல்லையாங்கிறத கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. தேங்க்யூ ஸோ மச். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.